கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களே, ரிக்வேதத்திலே அகம் பிரம்மம் என்று சொல்லுவார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். கடவுள் என்று சொன்னால் உன் உள்ளத்தை கடந்து சென்று உள்ளத்துக்குள் வாசம் செய்யக்கூடியவனே கடவுள் என்று தமிழ்மொழி சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் திட்டம் தெளிவாக சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களே தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒருபடி மேலே போய் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களாக நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மனிதருடைய கை வேலைகளால் செய்யப்பட்ட கட்டடங்களிலே அல்ல, மரத்திலே அல்ல, வெள்ளியிலே அல்ல, தங்கத்திலே அல்ல, தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் மெய்யாகவே விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. பரிசுத்தமான பயன்பாட்டுக்காக பரிசுத்த ஆலயம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் வேலை என்ன? தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமே. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இது மாத்திரம்தான் நடக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு பொங்க வைக்கிறதுக்கு, மாட்டு பொங்க வைக்கிறதுக்கு, கரும்பு வைக்கிறதுக்கு, இல்லை தீபாவளி கொண்டாடுறதுக்கு, நோன்பு கொண்டாடுறதுக்கு இதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. நீங்கள் தேவனை ஆராதிக்குமாக மாத்திரமே, அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக மாத்திரமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.